ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று தைப்பூசம். உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் கடவுளாம் முருகனை வணங்குவதற்கு மிக சிறப்பான நாள். கோவை தெற்கு தொகுதியில் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலில் எங்கும் இல்லாத வகையில் இந்த கோயிலுக்கு சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முருகப்பெருமான் இங்கே தான் அந்த கோலத்தில் இருக்கிறாரு. வருஷத்தில் ஒவ்வொரு நாளுமே 365 நாளும் அவருக்கு சிறப்பு பூஜைகள் இங்கே நடத்தப்படுகிறது. அதே போல் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில்தான், அதுவும் சரியாக சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு எதிரில், அந்த சன்னதிக்கு எதிரில் இந்த இடத்துக்கு வரும்போது தான் பயங்கரவாதிகளால் கார் வெடிகுண்ட விபத்து இங்கே நடந்திருக்கு. இன்னும் கூட மாநில அரசு அதை விபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சிலிண்டர் வெடி விபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் என்பது இங்கு திட்டமிட்ட ரீதியிலே மத அடிப்படைவாதிகளால், ஏன்னா ஏன் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மிக தெளிவாக தெரிகிறது, இந்த கோவை மாநகரத்து மக்களுடைய உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு அமைப்பு இந்த கார் முழுவதும் அந்த சிலிண்டர் வெடிகுண்டு விபத்தை நடத்துவதற்காக கொண்டு வந்த காரு இந்த கோயிலுக்கு எதிரில் விபத்துக்குள்ளாகி அந்த சம்பவ இடத்துல அந்த நபர் இறந்திருக்கார். அதனால் கோவை மக்களை காத்திருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா, தைப்பூச தேர் திருவிழா. அதுவும் கூட 20 வருடங்களுக்கு மேலாக நின்றிருந்த தேர், சமீப காலமாக இந்த தேர் இப்போ நடந்துகிட்ருக்கு, ஓடிட்டுருக்கு. இன்னும் கூட இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த கோயில் என்பது கோட்டை ஈஸ்வரன் கோயில் என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு சிவராத்திரி அன்று திருத்தேர் வழிபாடு உண்டு. திருத்தேர் ஓட்டம் அப்படிங்கிறது இங்கே நடந்துகிட்ருக்கு. திருத்தேர் ஓட்டம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிவராத்திரி அன்று நடைபெறாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் என்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத காரணம் காட்டி, பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக இருக்கின்ற கோயில் வழிபாடு, திருத்தேரோட்டம் இவற்றையெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நின்று போயிருக்கிறது. அதை மீண்டும் சிவராத்திரி அன்று சங்கமேஸ்வரர் திருத்தேரோட்டம் நடத்தப்பட வேண்டும். கடந்த வருடம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக நிறைவிற்கு பின்பாக இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை முன்வைத்தேன். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் நிச்சயமாக நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 1 வருட காலம் ஆகிறது. அந்த வாக்குறுதி அரசு நிறைவேற்ற வேண்டும். இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக மக்களுடைய எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக அரசாங்கத்திற்கு வைக்கிறேன்.